ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் சுதந்திரத்தா கி ஓர் அப்படின்னா டுவர்ட்ஸ் ஃப்ரீடம், சுதந்திரத்தை நோக்கி. இப்போ லெசன் பார்ப்போம். தனின்றது ஒரு பையனுடைய பெயர். அவனுக்கு தெரியும் ஆசிரமில் ஒரு பெரிய பிளான் போயிட்டுருக்குன்னு. ஆனால் யாரும் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. தனி நினைக்கிறான் அவங்க எல்லாரும் நினச்சி பார்க்குறாங்க அவனுக்கு 9 வயசு தான் ஆகுதுன்னு. அதனால் அவன் ஒரு முட்டாள்ன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் ஒரு முட்டாள் இல்லை அப்படின்றத மனசில் நினச்சி பார்க்குறான். தனியும் அவனோட அப்பா அம்மாவும் ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸில் இருக்காங்க. அகமதாபாத் பக்கத்தில் உள்ள மகாத்மா காந்திஜியோட சபர்மதி ஆசிரமத்தில் இருக்காங்க. இந்தியாவில் எல்லா இடத்துலேருந்தும் மக்கள் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. காந்திஜியோட சேர்ந்து அவங்களும் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அவங்க ஆசிரமத்தில் தங்கியிருந்தப்ப ஸ்பின்னிங் வீலில் காதி நூல் ஸ்பின் பண்ணுறது, அதுக்கப்புறம் பஜன் பாடுறது, காந்திஜியோட ஸ்பீச் கேட்குறதுன்னு இந்த மாதிரி இருப்பாங்க. சபர்மதியில் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். ஃபுட் குக் பண்ணுறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறது, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது, மாடு ஆடிக்கிட்டேருந்து பால் கறக்கிறது, காய்கறிகள் வளர்க்கறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். தனியோட வேலை என்னன்னா பின்னின்ற ஆடை பார்த்துக்கிறது. பின்னின்றது ஆசிரமத்தில் உள்ள ஒரு ஆடு. தனிக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பின்னி தனியோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. தனி பின்னியோட பேசுறதுக்கு விருப்பப்படுவான். அன்னைக்கு காலையில் தனி பின்னிக்கு கிரீன் கிராஸ் சாப்பிட கொடுத்துட்டு அதோட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு சொல்கிறான், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பின்னி. எல்லாரும் காந்திஜியோட ரூமில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ண போகிறாங்க. எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு சொன்னான். அந்த ஆடு எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையை ஷேக் பண்ணுது. தனிக்கு பசியாக இருந்தது. அவன் குதிச்சுக்கிட்டு பின்னியோட கிச்சனை நோக்கி நடந்து போனான். அவனோட அம்மா அடுப்பை ஊதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரூம் ஃபுல்லாக புகையாக நிறைஞ்சிருந்தது. தனி கேட்டான், அம்மா காந்திஜி எங்கேயாவது போகிறாரா அப்படின்னு கேட்டான். அம்மா இரும்பிக்கிட்டே சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் யாத்திரை போகிறாங்க, அதாவது ஒரு ஜர்னிக்கு போகிறாங்க. யாத்திரை எங்கே போகிறாங்க அப்படின்னு தனி கொஷின் கேட்டான். அம்மா சொல்கிறாங்க, கடலுக்கு பக்கத்தில் எங்கேயோ போகிறாங்க. இப்போ நீ கொஷின் கேட்குறத நிறுத்திட்டு இங்கிருந்து போ, என்னை முதல்ல சமைக்க விடு அப்படின்ட்டு அவங்க அம்மா கோவமாக சொல்கிறாங்க. அவன் வெஜிடபிள்ஸ் இருக்கிற தோட்டத்துக்கு போகிறான். அங்கே வயசான பிந்தா என்றவர் உருளைக்கிழங்கு தோண்டி எடுத்துட்டு இருக்காரு. பிந்தா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுட்டு தனி அவர் பக்கத்தில் போய் உக்காடுறான். நீங்களும் யாத்திரை போறீங்களா அப்படின்னு தனி பிந்தா அங்கிள் கிட்ட கேட்குறான். அவர் தலையை அசைச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தனி கேட்குறான், யார் போகிறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான். அங்கிள் டிக் பண்ணுறதை நிறுத்திட்டு சொல்கிறாரு, உன்னுடைய எல்லா கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆடை கட்டி வை, அது என்னோட எல்லா கீரையையும் மில்லுது. தனி பின்னியை இழுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற லெமன் ட்ரீல கட்டி வைக்கிறான். அங்கிள் யாத்திரை பற்றி சொல்கிறாரு. காந்திஜியும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் குஜராத்தில் கால்நடையாக போகிறாங்க. தாண்டி என்ற பிளேஸில் உள்ள கடல் பக்கத்தில் போகிறாங்க. வில்லேஜ் மற்றும் சிட்டி வழியாக எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக போகிறாங்க. தாண்டி ரீச் ஆகிட்டு அங்கே அவங்க உப்பு பண்ண போகிறாங்க. தனி கேட்குறான், உப்பா அப்படின்ட்டு ஷாக்காக இழந்துருக்குறான். உப்பு எதுக்காக பண்ணுறாங்க, அது பக்கத்தில் உள்ள கடையிலே வாங்க முடியும்ல அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அங்கிள் சிரிக்கிறாரு. ஆனால் மகாத்மா காந்திஜி கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அவர் ஏதாவது ஒரு விஷயத்த அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா யாத்திரை போவார். அப்படி இல்லைன்னா ப்ரொசஷன், அதாவது போராட்டம் பண்ணுவார். இல்லை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். தனி சொல்கிறான், ஆமாம் எனக்கு தெரியும். அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டம் நடத்தினார். இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பாரு.
ஆனா உப்பு பத்தி ஏன் போராட்டம் பண்றாரு? இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, உனக்கு தெரியுமா, நாம உப்புக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். தனி ஆச்சரியம் ஆறான். உப்பு எல்லாருக்கும் தேவை. இதோட அர்த்தம் எல்லா மக்களும் உப்புக்கு டாக்ஸ் பே பண்றனால ஏழ்மை ஆகிடுவாங்க அப்படின்னு பிந்தா அங்கிள் ஃபர்தரா புரிய வைக்கிறாரு. அப்ப தனி கோவமா சொல்றான், இது ஒரு அநியாயம். இது மட்டும் இல்ல, இந்திய மக்கள் உப்பு தயாரிக்க தடை இருக்கு. மகாத்மாஜி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட டாக்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க அதை டிஸ்அப்ரூவ், அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதனாலதான் காந்திஜி முடிவு பண்ணிருக்காரு, தாண்டி போயிட்டு கடல்ல இருந்து உப்பு உருவாக்கணும்னு. ஒரு மாசம் ஃபுல்லா கால்நடையா நடந்து போறாரா அப்படின்றத நினைச்சப்ப தனி ரொம்ப அப்செட் ஆயிட்டான். காந்திஜி டயர்ட் ஆகிடுவாரு அப்படின்ட்டு தனி சொல்றான். அதுக்கப்புறம் தனி கேக்குறான், தாண்டிக்கு போறதுக்கு பஸ் இல்லைன்னா ட்ரெயின்ல போக முடியும்ல அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்கிள் சொல்றாரு, அவர் தாண்டிக்கு கால்நடையா போனாருன்னா இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும், நியூஸ் பேப்பர்ல போட்டோ பிரிண்ட் ஆகும், ரேடியோல ரிப்போர்ட் போகும். அப்படியே இந்த ஃபுல் வேர்ல்டுக்கு தெரியும் நம்ம சுதந்திரத்துக்காக சண்டை போடுறோம்னு. அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஷேம் ஆகிடும். காந்திஜி மிகவும் இன்டெலிஜென்ட் இல்லையா அப்படின்ட்டு தனி கேட்டான். அவனுடைய கண்கள் பிரகாசித்தன. பிண்டா அங்கிள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவர் அப்படித்தான். மதியானம் ஆசிரமத்துல ரொம்ப அமைதியா இருந்தது. அப்ப தனி அவங்க அப்பாவை தேடி போனான். அவங்க அப்பா மரத்துக்கடியில ஸ்பின்னிங் வீல்ல ஸ்பின் பண்ணிட்டு இருந்தாரு. தனி ஸ்ட்ரைட்டாவே அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், நீங்களும் அம்மாவும் தாண்டி யாத்திரை போறீங்களா அப்படின்ட்டு தனி கேக்குறான். அவங்க அப்பா சொல்றாரு, நான் போறேன், நீயும் அம்மாவும் இங்கே இருங்க. தனி சொல்றான், நானும் உங்க கூட வரேன். அப்பா சொல்றாரு, முட்டாள்தனமா பேசாத, உன்னால அவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்க முடியாது. ஆசிரமத்துல உள்ள யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் போறாங்க. தனி ஸ்டப்பனா சொன்னா, எனக்கு 9 வயசு ஆகுது, உங்களை விட என்னால ஸ்பீடா ஓட முடியும். தனியோட ஃபாதர் ஸ்பின்னிங் வீலை நிறுத்திட்டு ரொம்ப பொறுமையா சொன்னார், யார மகாத்மா காந்தி சூஸ் பண்றாரோ அந்த பீப்புள் தான் போக முடியும். ஓகே, நான் அவர்கிட்ட பேசுறேன், அவர் கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவாரு அப்படின்னு தனி எழுந்து நின்னுட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அங்கிருந்து போறான். காந்திஜி ரொம்ப பிஸியா இருந்தாரு. அவரை தனியாக சந்திப்பது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஆனா தனிக்கு தெரியும் எந்த டைம் அவர் ஃப்ரீயா இருப்பாரு, எந்த டைம் அவரால் பேச முடியும்னு. எல்லா நாளும் மார்னிங் அவர் ஆசிரம்ல வாக்கிங் போவாரு. அடுத்த நாள் சூரியன் வந்தப்ப தனி படுக்கையை விட்டு காந்திஜியை தேடி போறான். காந்திஜி கவு ஷெட்ல கவ்வை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வெஜிடபிள் கார்டன்ல பீஸ், கேபேஜ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே பிந்தா அங்கிள் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. தனியும் பின்னி ஆடும் அவர் பின்னாடியே கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ணாங்க. ஃபைனலா காந்திஜி அவரோட ஹட்டுக்கு நடந்து போனார். அவரு வறண்டால ஸ்பின்னிங் வீல் பக்கத்துல உட்காந்துட்டு தனிய கூப்பிட்டாரு. இங்க வா மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. தனி அவர்கிட்ட ஓடி போனான். பின்னியாடும் கூடவே ஜம்ப் பண்ணி வந்தது. காந்திஜி கேட்டாரு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப தனி சொல்றான், என்னுடைய பேர் தனி. இது உன்னுடைய ஆடா அப்படின்னு காந்திஜி கேக்குறாரு. ஆமாஞ்சி, இது என்னுடைய ஃப்ரெண்ட், இது பேர் பின்னி அப்படின்னு சொல்றான். இந்த ஆடோட பாலைத்தான் நீங்க எல்லா நாளும் காலையில குடிக்கிறீங்க அப்படின்ட்டு தனி கர்வத்தோட சொல்றான். நான் இந்த ஆடை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தனி காந்திஜி கிட்ட சொல்றான். காந்திஜி கைய குலுக்கி வெரி குட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தனி கிட்ட கேக்குறாரு, இப்ப சொல்லு, எதுக்காக நீயும் பின்னியும் காலையில இருந்து என் பின்னாடியே ஃபாலோ பண்றீங்க? அப்ப தனி சொல்றான், எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றான். நான் உங்களோட தாண்டி வர முடியுமா அப்படின்னு தைரியம் வர வச்சுக்கிட்டு அவன் கேட்டான். அப்ப காந்திஜி சிரிச்சாரு. அவர் சொன்னாரு, நீ இன்னும் சின்ன பையன்,
தாண்டி ரொம்ப தொலைவில் இருக்கு. உன் அப்பா போல யங்ஸ்டர்ஸ் தான் என்னோட நடக்க முடியும். அப்ப தனி கேட்குறான், நீங்க ஒரு யங்ஸ்டர் இல்லை, நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்களா? அப்ப காந்திஜி சொல்றாரு, நான் நல்லா நடப்பேன், நானும் நல்லா நடப்பேன் அப்படின்னு தனி உறுதியா நின்னான். ஆமா, அது நல்ல விஷயம். ஏதோ யோசிச்சுட்டு காந்திஜி சொன்னார், ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீ என்னோட வந்தனா யாரு பின்னிய பார்த்துப்பா? இவ்வளவு வாக் பண்ண பிறகு நான் ரொம்ப வீக்கா இருப்பேன். அதனால நான் திரும்ப வரும்போது எனக்கு ஸ்ட்ரென்த் மீண்டும் வருவதற்காக நான் நிறைய பால் குடிக்க வேண்டியிருக்கும். தனி சொல்றான், அது நல்ல விஷயம். நான் பின்னிக்கு உணவு கொடுத்தா மட்டும்தான் அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னியோட தலைய அன்பா தடவி கொடுக்கறான். எனக்கு மட்டும்தான் தெரியும் பின்னி என்ன சாப்பிடும்னு அப்படின்னு சொன்னான். எஸ் கரெக்ட், நீ ஆசிரம்ல இருந்துட்டு எனக்காக பின்னிய பார்த்துக்கோ அப்படின்னு காந்திஜி அன்பா சொன்னார். தனி சொல்றான், ஓகே ஜி, நான் செய்யறேன். பின்னியும் நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பியூட்டிஃபுல்லான லெசன், சுதந்திரத்தை நோக்கி. இந்த ஸ்டோரி எழுதினது யாருன்னா சுபத்ரா சென் குப்தா. ஸ்டோரியை டிரான்ஸ்லேட் பண்ணது மனிஷா சௌத்ரி. இந்த லெசனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.